விஷ்ணு, உடனே வான்னு கூப்பிட்டு எதுக்கு இப்படி சும்மா நிக்க வச்சிருக்கீங்க? அடடா, ஓவியம் பேசிக்கிறதே. ஓவியமா? ஆமா, நீ ஒரு ஓபியம் கலந்த ஓவியம். பார்த்தாலே சில்லன் போதே இருதே. காலங்காத்தாலே உங்க ஜொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு கோல்டு பிடிக்க போகுது. நான் வேணா சூட ஒரு வைத்தியம் சொல்லவா? அப்படியே இறுக்கி அணைச்சி உத வாங்குவீங்க. சாரி, நான் வேணா அப்புறம் வரவா? அப்புறம் வருவா. முதல்ல நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? உங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் மணி. ஏங்க, இது இருக்கட்டும். நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? வேலை இருக்கே. வேலை இருக்குதான், ஆனா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இருக்குங்க. யாராவது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவாங்களா? கல்யாணம் என்ன வெளியூர்லயா நடக்க போகுது? இங்கதானே. சும்மா காமெடி பண்ணாதீங்க ராதிகா. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அதுக்கு நீங்க ரெடியாக வேணாமா? இதுல ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? எவ்வளவோ இருக்குங்க. முதல்ல கிளம்புங்க, நல்ல பியூட்டி பார்லர் போங்க, முகத்தை ப்ளீச் பண்ணிட்டு சூப்பரா ஒரு கோல்ட் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கல்யாண சமயத்துல சும்மா முகம் தக தகன்னு தங்கமா ஜொலிக்கணுங்க. எல்லாம் இருக்கிற முகமே போதும் விஷ்ணு. ஏன்? எனக்கு மேக்கப்லாம் பெருசா பிடிக்காது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நாளைக்கு போட்டோல உங்க ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்க வேணாமா? அதெல்லாம் நான் வீட்லயே பண்ணிப்பேன் விஷ்ணு. எனக்கு இயற்கையா இருக்கிறதா பிடிக்கும். உண்மையை எதுக்கு பெயிண்ட் அடிச்சு மறைக்கணும்? வா, பயங்கரமான தில்லாலங்கடி நீ. உனக்கா உண்மையை மறைக்க தெரியாது? மறைக்கிறதுல நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் பாத்துக்கிறேன் விஷ்ணு. அதுக்கு இல்ல ராதிகா. இந்த மாதிரி சமயத்துல நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் சொல்லி சாதாரணமா இருந்துட்டீங்கன்னா அப்ப லாஸ்ட் மினிட்ல சொதப்பிக்கும். புரியுது, ஆனா எனக்கு ஒன்றும் பெருசா வேலை இல்லையே. இது ஒன்றும் மண்டபத்திலயோ ஹோட்டல்லையோ நடக்க போற கல்யாணம் இல்லையே. சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தானே நடக்க போகுது. இதுல நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது கரெக்ட் தான். பட் பெருசா வேலை இல்லைனாலும் இந்த ஆஃபீஸ் டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம்ல. நான் போறேன்னு தானே சொல்றேன். நான் உங்களை சீக்கிரம் போங்கன்னு சொல்றேன். என்ன ராதிகா யோசிக்கிறீங்க? இல்ல, 3 மணி வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? சில டாக்குமெண்ட்ஸை உடனே முடிச்சு அனுப்பி வைக்கணும். யாருக்குங்க? கமல் சாருக்கு. ஏங்க இப்படி வேலையை கட்டிட்டு அழுவுறீங்க? அதை வேற யார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க. நான் வேணா கமலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் ராதிகா, மேக் யூர் செல்ஃப் ஃப்ரீ. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு நினச்சா எனக்கே கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போங்க. உங்க ட்ரெஸ்ஸு, போட்டுக்க நகை, அமௌண்ட், ட்ரெஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் விவேக் ஃபோன் பண்ணி பேசுங்க. சந்தோஷமா இருங்க ராதிகா. கெட் ரெடி ஃபார் யுவர் மேரேஜ் அண்ட் கெட் ரெடி ஃபார் த பிக் சர்ப்ரைஸ் டுமாரோ. புரியல. நாளைக்கு உங்களுக்கு தரப்போற பார்ட்டியில் நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? ஏங்க, சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எப்படி முன்னாடி சொல்ல முடியும்? அதில் சஸ்பென்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஹலோ. ஓ, சாரி, நான் இப்போ வந்துடுறேன். கொண்டு வரேன். ராதிகா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ஃபைலை டேபிளில் வச்சுட்டு நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஒரு நிமிஷம். அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? பிளானா? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல. அதான் விஷ்ணு கிட்டே சொன்னேனே. நல்லா தான் மெயின்டைன் பண்றீங்க. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை மணி? ஏன் என்ன ஏதோ வில்லி மாதிரி நினைச்சு பேசுறீங்க? பண்றதெல்லாம் வில்லத்தனமா இருந்தா பின்ன வேற எப்படி பேசுறது? நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மணி. இது ரெகுலரான டிவி சீரியல் டயலாக். மணி, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா நேரடியா கேளுங்க. இந்த மாதிரி மட்டமா பேசுறதெல்லாம் வேண்டாம். அப்போ உயர்வா பேசலாமா? நாளைக்கு நீங்க விவேக்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படிதானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்? வழக்கமா நடக்கிறது தானே. பிரகாஷ் விஷயத்துல என்ன ஆச்சு?
கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ஒரு போனை போட்டு பயந்து ஓட வைக்கல. நீங்க அப்படி பழி போட்டா நான் என்ன பண்றது? அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். இதே எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பீங்க மணி?